அவங்க ரொம்ப தெளிவா கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸே பண்ணாம எடுத்து கொடுக்க வேண்டிய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் 1000 உண்டு. நீங்க அண்ணாமலை பாஜகவுடைய தலைவரா இருந்த போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்திருந்தாரு. அது வழக்கமா யார் செய்வாங்க, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா உள்ள இருந்து சில டாக்குமெண்ட்களை எடுக்கணும். அப்ப அந்த வேலையில அவர் பண்ற அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு இருக்கக்கூடியவர் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். இந்தியால எவ்வளவு பியூரோக்ராட்ஸ் காங்கிரஸ் வரணும் பிஜேபி கூட நினைப்பாங்க இருக்கிற பொசிஷன். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உள்ள போயிட்டு இன்புட் எடுத்து கவர்மெண்ட் என்ன தப்பு நடக்கு, என்ன கோளாறு நடக்கு, என்ன நடந்திருக்கணும், போன பிள்ளை நடந்துச்சுங்கிற மாதிரி விசாரிச்சு எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக்மேட் வைக்காம அம்பானி செஞ்சுட்டாரு, அதானி ஓவன் ஆயிட்டாரு, மோடிக்கு என்னமோ சம்பந்தம்லாம் இருக்க. இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவ்வளவு பெரிய டீட்டெயிலான விஷயத்தை போட்டிருக்காங்க. எவ்வளவு ஸ்கீம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் செஞ்சிருக்கோம், எவ்வளவு டெவலப்மெண்ட் எவ்வரி இயர் வாய் இருங்க. பிஎஃப் ஓட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. அப்பன்னு என்ன தெரியுதுங்க, மரபு சார்ந்த முறை சார்ந்த தொழிலாளருடைய எண்ணிக்கையை கூட்டிட்டு போகுது. அதுவே கூட்டிட்டு ஒரு பிஎஃப்ங்கிறது ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த கம்பெனி ஆளை சேர்த்துட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்பெனி இது ரொம்ப ஒரு கார்பரேட்ல இண்டஸ்ட்ரியில தான் இது நடக்கும். அப்ப அவ்வளவு ஃபார்மலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு.